வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 2026 மார்ச் மாதம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சியானது நடக்க இருக்கிறது. அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி மீன ராசியில் அடுத்த 2 வருட காலங்கள் சஞ்சாரம் செய்துட்டு வரும். பொதுவாக மீன ராசியில் இந்த சனியினுடைய சஞ்சாரம் என்பது ஒரு மாதிரி டிப்ரெஸ்டான விஷயங்களை தான் அதிகம் ஏற்படுத்தும். அதனால் இந்த 2025ஆம் வருடத்தை பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லா விஷயங்களும் ஓகே அப்படின்னு சொன்னாலும் கூட தனிப்பட்ட நிலைகளில் அவங்களுடைய மனநிலை ஒரு வெறுமையை நோக்கியே போயிருக்கும். ஒரு சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்களாகவே மாறிக்கிட்டு இருக்கும். இது எல்லா வயதினருக்குமே பொருந்தும். சின்ன பசங்கள்லேருந்து வயது மூத்தவங்க வரைக்குமே ஒரு பக்கம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமைதி நிதானம் வெறுமைங்கிற மாதிரி ஒரு பக்குவமான நிலைகளுக்கும் போயிட்டு இருப்பாங்க. பட் முடிவென்னமோ ஒரு அமைதியான நிலையில் போய் மந்தமாக விருப்பு அற்ற நிலைகளில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருந்துட்டு வரும். ஆனால் இந்த காலகட்டங்களில் பிரச்சனைகளுக்கு ஓய்வே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று முடிஞ்ச இன்னொன்று அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வந்து நிறைய சிக்கல்களையும் மன அலைச்சல்களையும் சோர்வையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இது வந்து ஜென்ரலாக மீன ராசியில் சனி வந்துருச்சு அப்படின்னாலே ஒரு டிப்ரெஸ்டான விஷயங்கள் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து மற்ற கிரகங்களுடைய நிலைகள் தான் ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்குது. இங்கே வந்து மற்ற கிரகங்களும் பெருசாக நமக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கும்போது டோட்டலாக எல்லா விஷயங்களுமே டம்பாகி போயிருக்கும். யாருனாலையும் எதுவுமே செய்ய முடியாது. எல்லாருக்குமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் வெறுப்பும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஆகாத விஷயங்கள் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்து போயிட்டு இதுக்கு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் மற்ற கிரகங்கள் ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருந்ததுனால தான் இதெல்லாம் ஏதோ கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். இருந்தாலும் கைமீறி நிறைய விஷயங்கள் 2025 போய் தான் இருக்குது. பட் அடுத்து வரக்கூடிய இந்த 2 வருட காலங்கள் அப்படிங்கிறது அப்படி இருக்காது. காரணம் 2026 பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி இருக்குது. குரு வந்து உச்சநிலை அடைகிறாங்க. குரு உச்சநிலை அடையக்கூடிய இந்த காலகட்டங்களில் சனிக்கும் குருவுக்கும் நவபஞ்சம யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த யோகா அமைப்புகள் அப்படிங்கிற இந்த சனியினுடைய பாதிப்புகளை வெகுவாக குறைக்கும். சனி வந்து ஆல்ரெடி குருவினுடைய வீடான மீனராசியில் தான் இருக்காங்க. இப்போ இந்த குரு வந்து சனிக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று தன் வீட்டையே பார்க்குறாரு. சனிக்கும் அந்த பார்வை அப்படிங்கிறது கிடைக்குது. அதனால் இந்த சனியினுடைய பாதிப்பு அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. 2026 பிற்பகுதிகளில் இந்த பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது. அது முற்பகுதிகளில் பார்த்திங்கன்னா சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சுயசாரம் பெற்று அமைகிறாங்க. அதாவது மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். ஸோ சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய எந்த ஒரு கிரகம், சொந்த ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய எந்த கிரகம் கெடுதலை செய்யறதில்லை. வந்து நட்சத்திர ரீதியாக நற்பலன்களை பொறுத்துட்டு தான் வரும். ஸோ சனியினுடைய அடுத்து வரக்கூடிய இந்த 2 வருட காலகட்டங்கள் அப்படிங்கிறது இப்படி ஏதோ ஒரு வகையில் சனிக்கு வந்து பெரிய அளவில் கெடுப்பலன்களை கொடுக்கக்கூட நிலை அப்படிங்கிறது குறையுது. சுருக்கமாக சொல்லணும்னா சனி இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தண்டிக்க மாட்டார், கண்டிக்க செய்வார். ஏன்னா சனியினுடைய வேலையே அதுதான். அதனால் இனி உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இதுவே கடைசியாக இருக்கட்டும், இனி இந்த மாதிரி தப்பு நடக்காமல் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் சனி செயல்பட்டு வருவாங்க. இதனால் எல்லா ராசிகளுக்குமே மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. எல்லாருக்குமே ஒரு படி முன்னேறக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது உண்டாகும். பொது வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஏற்பட்ட ஸ்ட்ரகிள்லேருந்து வெளிவதற்கான முயற்சிகளை கடுமையாக எடுக்கும். ஏன்னா 2025 பொதுவான நிலைகளில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆயிடுச்சு. ஸோ உலகளாவிய வகையில் அது எல்லாத்தையும் சரி செய்வதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத நீ பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. நல்ல மலை வளம் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் இருக்கும். கல்வி நிறுவனங்களில் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதே போல் இந்த சொத்து சுகங்கள் வகையில் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக காணப்படும். குறிப்பாக இந்த தங்கத்தினுடைய விலை என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷ கடைசியில் கரெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த அசட் ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய ஏற்ற இறக்கங்களை பார்க்கும். ஸோ பொதுவான உலகளாவிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கண்ட்ரோலாக தான் இருக்க போகுது. குறிப்பாக இந்த போதைப் பொருட்களுடைய தொந்தரவுகள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் குறையவே ஆரம்பிக்கும். ஜோதிட ரீதியாகவும் இது எல்லா ராசிகளுக்கும் எல்லா லக்னங்களுக்குமே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அடுத்த 2 வருட காலங்களுக்கு உங்களுடைய ராசி லக்னங்களுக்கு இந்த சனியனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிஷப ராசி, ரிஷப லக்னம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சனியானது ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு வரும். பொதுவாக
லாபஸ்தானத்தில் எந்த ஒரு கிரகங்கள் இருந்தாலும் அது நன்மையை தான் செய்யும். ஆனால் சனியை பொறுத்த வரைக்கும் அப்படி முழுமையாக சொல்லிட முடியாது. ஆனால் 11ஆம் இடத்துல இருக்கும்போது கெடுதல்களை செய்ய மாட்டார். அதாவது நல்லதை கொடுக்குறாரோ இல்லையோ கெட்டதை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லிடலாம். அதனால தான் லாபஸ்தானத்தில் சனி இருக்கும் பொழுது நல்ல விஷயங்களை சொல்கிறது. தவிர ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சனியானவர் 9, 10க்கு அதிபதியாக வரக்கூடியவங்க. அதாவது தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய நிலைகளில் சனியானது எப்போவுமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் ரிஷப ராசிக்கு, ரிஷப லக்னத்துக்கு. ஸோ இப்போது அந்த நிலை கிரகமானது உங்களுடைய லாபஸ்தானத்தில் செஞ்சுட்டு வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கான சாதக காலகட்டம் அப்படின்னு சொல்லிடுறோம். அதனால் ரிஷபராசி ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ராசி ரீதியாகவும் லக்ன ரீதியாகவும் சனினால் எந்த ஒரு கெடு பலன்களும் கிடையாது. எல்லாமே நல்லபடியாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளானது பொதுவான வகையில் உலகளாவிய வகையில் ஒரு மந்த நிலையை அது ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. அதனால்தான் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்குலாம் ஒரு மாதிரியான மந்தமான நிலை அப்படிங்கிறது காணப்படுது. இது உலகளாவிய வகையில் இருக்கிறதுனால இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஜோதிட ரீதியாக இது மற்ற ராசி லக்னக்காரங்க ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ரிஷபராசி ரிஷப லக்னம் அப்படிங்கும்போது இந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துறது இல்லை. எப்படியோ எல்லா விஷயங்களும் ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு சுமூகமாக அமைதியாக இருக்கிறதாவது பார்த்துட்டு வந்துடுறாங்க. ஏன்னா சில ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் மன வருத்தங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாம் நல்லது தான் சொல்கிறாங்க, ஆனால் வாழ்க்கை நிலையில் பெருசாக எந்த ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு 2 முக்கியமான காரணங்கள். அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா அவங்களுடைய சுய ஜாதக ரீதியாக அவங்களுடைய ஜாதக அமைப்புகள் அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போதைய கால நேர சூழ்நிலைகள் பெரிய அளவில் பாதிப்புகள் கொடுக்காத நிலைகள் இருக்கிறதுனால அதெல்லாம் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் வச்சுட்டு ஒரு அமைதியான காலகட்டங்களை அவங்க பார்த்துட்டு வர்றாங்க. ஸோ அவங்களுடைய மைண்ட் செட்டில் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, கரெக்டு தாங்க, பிரச்சனை இல்லை, அதெல்லாம் எப்படியோ சமாளிச்சிட்டோம், ஆனால் இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, டெவலப்மெண்ட் நோக்கி போக முடியல, அது ஒரு வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறதா தான் இருக்குது. அவங்களுடைய சுய ஜாதக ரீதியாகவே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, முன்னாடி சொன்னவங்க அந்த உலகளாவிய பிரச்சனை பொதுவான வாழ்க்கை நிலையே மந்தமாக தான் டம்பாக தான் ஆகுது. அப்படிங்கும்போது அதற்குள்ள அங்கமாக இருக்கக்கூடியவங்க அதனுடைய தாக்கத்தை பார்த்து தான் ஆகணும். அதனாலையும் ஒரு மாதிரி மந்த நிலை அப்படிங்கிறது ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு ஏற்பட்டு இருக்குது. இது பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அழகாக சொல்லுவார், சமூகம் உன்னிடத்தில் இல்லை பார்த்தா நீ சமூகத்தினில் உள்ளாய் அப்படின்னு. அதனால் சமூக நலனுக்காக பாடுபடு, அப்போ சமூகம் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது நீயும் ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருப்ப அப்படின்னு. ஸோ இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை ரிஷபராசிக்காரங்களும் ஃபேஸ் பண்ண உலகளாவிய நிலைகளே கொஞ்சம் மந்தமாக இருக்குது அப்படிங்கும்போது அதனுடைய தாக்கம் அவங்களுக்கு கொஞ்சம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாத நிலையை கொடுத்துட்டு இருக்குது. மற்றபடி ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறது பெருமளவில் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காத விஷயங்களாக தான் இருந்துக்கிட்டு வருது. 4, 10 ராகு கேதுக்கள் இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் சங்கடம், ஒரு மாதிரியான அலைச்சலையும் இயக்கத்தையும் அது ஏற்படுத்தும். பட் அதுவுமே ஓகே தான், பெருசாலாம் டிஸ்டர்ப் பண்ண போகிறது இல்லை. ஒரு விஷயம் நமக்கு தேவையா தேவையில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு செயல்பட்டாலே அந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வரக்கூடிய இந்த சனியினுடைய மாற்றமானது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும். அவங்கவுங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப படிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல படிப்பு வாசனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணத்திற்காக காத்திருக்காங்க, குழந்தை பாக்கியங்களுக்காக காத்திருக்காங்க, நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைச்சு கொடுக்கும். பேச்சில் நிதானம் இருக்கும். ஆன்மீக விஷயங்களில் முன்னேற்றங்கள் இருக்கும். தான தர்ம புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு வருவாங்க. நிறைய நற்செயல்களை அவங்க செஞ்சுக்கிட்டு வருவாங்க. அவங்க மூலமாக வரக்கூடிய காரியங்கள் எல்லாமே மற்றவங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் அமையும். ஸோ அதனால் ரிஷபராசிக்காரங்க ரிஷப லக்னக்காரங்களுக்குள்ள புண்ணிய காரியங்களை செய்யக்கூடிய காலகட்டமாக அமையுது. நிறைய புண்ணியங்களை சேர்க்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையுது. இல்லங்களில் சுப விசேஷங்கள் காரியங்கள் நடைபெறும். குறிப்பாக இந்த திருமண அமைப்புகள், பித்திரபாக்கிய அமைப்புகள், குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் என உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்கள் உடன் பிறந்தோருக்கும் இந்த அனுகிரகங்களை கொடுத்து வருது. குடும்ப உறவுகளுக்குள்ள இணக்கமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துறது. குறிப்பாக கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு ஒரு பிணைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். வீண் விரோதங்கள் சங்கடங்கள் அகலக்கூடிய காலகட்டம். எதிரி தொல்லைகள் நீங்கள் உங்களை எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்போதைக்கு எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க. அதை எடுத்தாலும் வேலை செய்யாது. அதனால்
இப்போதைய நிலையில் உங்ககிட்ட யாரும் நேரடியாக மோதணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. நினைச்சாலும் அதை செயல்படுத்தவும் மாட்டாங்க. வேலை அவங்க அதையும் மீறி செயல்படுத்தினாலும் அது உங்களுக்கு வேலை செய்யாது, அவங்களுக்கு தான் பிரச்சனையாக போய் முடியும். ஸோ இது ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு எதுலேயுமே ஒரு முழுமையான வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பட் சனியை பொறுத்த வரைக்கும் இந்த தற்பெருமை அப்படிங்கிறது ஆகாது. அது ஒன்றில் மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. என்ன கவுக்கணும்னு நினச்சே இன்றைக்கி உன் நிலைமை என்னாச்சுன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லி போய் யாருக்கிட்டையும் வேண்டாவாதம் பண்ணாதீங்க. எல்லாருக்குமே காலம் என்பது உண்டு. இது உங்களுக்கான காலம். அதை நல்ல விதத்தில் பயன்படுத்துங்க. அதனால் நடப்பது என்னவோ அது நடக்கட்டும். தற்பெருமைகள் மேலே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கோங்க. மாணவர்களுக்கு கல்வி வித்தை நிலைகள் ஒரு சாதகமான நிலைகள் இருக்கும். பொதுவாக ரிஷபராசி ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்பது முழுமையான நற்பலன்கள் சொல்கிறதுக்குள்ள, அதே முழுமையான கெடுப்பலன்கள் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அனுபவ கல்விகளை பெற்று வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம். எதையும் நுணுக்கமாக அறிந்து கொள்ளக்கூடிய திறன் அவங்களுக்கு ஏற்பட்டு வருது. அதனால் பலருக்கும் புரியாத விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அதனால் தனிப்பட்ட முறைகளை ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு கல்வி வித்தைகளில் திறன் பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பட் அதை வச்சு வெளி இடங்களில் அவங்களுக்கான அங்கீகாரம் அந்தஸ்து போன்ற விஷயங்களை கிடைக்க பெறணும் அப்படிங்கும்போது அதில் தடை தாமதங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அது டைமுக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி மாணவர்கள் பார்த்து செயல்பட்டுருக்காங்க. ஆனால் உங்களுடைய திறமைகள் வளரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பான விஷயங்களை பார்க்கலாம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஜாதக ரீதியாக யாருக்காவது குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா தான் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்குமே இல்லாமல் பொதுவான வகையில் ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு தொழில், வேலை, உத்தியோகமாக சாதகமான பலன்களையே பார்த்து வருவாங்க. முன்னேற்றமான நிலைகளையும் அவங்க பார்த்துட்டு வருவாங்க. பொருளாதார நிலைகள் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுப விரயங்கள் அதிகமாகக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. சிலரெல்லாம் அந்த கடன் வாங்கி சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதற்கான முயற்சிகளும் நல்ல பலன்களையே கொடுக்கும். பட் கொஞ்சம் ஷார்ட் டைமாக அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரொம்ப லாங் டைமுக்கு அதை இழுக்காதீங்க. ஏன்னா அடுத்தது நீ 7.5 சனி ரிஷபராசிக்கு தான் ஆரம்பிக்கும். அதனால் ஒரு ஷார்ட் டைம் பீரியடுக்குள்ளே இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் உடன்பிறப்புகள் வகையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் போக தான் செய்யும். அதை பெருசுபடுத்திக்காதீங்க. அதே போல் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாமே பட்டுப்படாமலும் தான் இருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்களையும் சங்கடங்கள் பெரிதுபடுத்தாமல் இருப்பது நல்லது. ஸோ ஓவராலாக இந்த சனியினுடைய மாற்றம் என்பது ரிஷபராசி ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வின் வளர்ச்சிக்காக ஆதாய அனுகூலங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக அமையும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.